செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உதவி திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, குடியரசு தினத்தை முன்னிட்டு கைரேகை மூலம் டாக்டர் BR அம்பேத்கர் உருவப்படம் உருவாக்கி சேலம் அரசு கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. PM கிசான் சம்மான் நிதி எனப்படும் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வேதியியல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளால் பாதிக்கப்படும் மண் வளத்தையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரும் வகையில் இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்தை விரிவுபடுத்த தேசிய இயற்கை வேளாண்மை மிஷன் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் வேதியியல் உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்கள் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி சாகுபடி செய்ய பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பாரம்பரிய கிரீஷ் வளர்ச்சி யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் விவசாயிகள் குழுக்களாக இணைக்கப்பட்டு இயற்கையான சாகுபடிக்கு நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. ஹெக்டேர் ஒன்றுக்கு 50,000 வரை மானியம் வழங்கப்பட்டு பயிற்சி சான்றிதழ் மற்றும் சந்தை இணைப்பையும் ஏற்படுத்தி தருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் 333 விவசாயிகள் சுமார் 300 ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையில் அதிக ஆர்வம் கொண்டு உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக உணவுப் பொருளாக கருதப்படும் பாரம்பரிய நெல் வகைகளான கருப்பு கவுனி, கருட சம்பா, ரத்தசாலி உள்ளிட்ட பல்வேறு நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் மத்திய அரசு பிரதம மந்திரி கிசான் நிதியுதவி திட்டத்தில் 4 மாதத்திற்கு ஒருமுறை 2,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதால் அந்த நிதியை கொண்டு இயற்கையாக சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு தேவையான இயற்கை உரங்களை தயார் செய்யவும் வேலையாட்களுக்கு கூலி வழங்கவும் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 15 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். இயற்கை விவசாயத்துல நாட்டு ரகண்டையில தான் பயிர் வச்சுட்டு வரேன். அதிகமான முறையில எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாம இயற்கை முறையில தான் எல்லாமே பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி இயற்கை வழியில இருக்க ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், மீன் அமிலம் இதுங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். மத்திய அரசு PM கிசான் திட்டம் மூலம் கூடிய 2,000 எங்களுக்கு ஒரு இந்த இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இது வருஷத்துக்கு 6,000 கிடைக்குது. இந்த பாரம்பரிய அரிசியை உபயோகப்படுத்தி சாப்பிட்டு வர்றதுனால நோய் நொடி இல்லாம எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சி இந்த நோயிலிருந்து எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். விவசாயிகளையும் நுகர்வோரையும் ஊக்குவிக்க பிரதமர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். பேர் ஜெய்சாமி. இப்ப எங்களை சார்ந்து ஒரு 30 விவசாயிங்க என் குழுவில் இருக்காங்க. இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் நான் ஒரு 6 ரகம் பண்ணேன். இப்போ கவர்மெண்ட்ல நமக்கு இந்த இயற்கை விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய மீட்டிங் நடத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏகப்பட்ட மானியம் ஒதுக்குறாங்க. இப்போ இயற்கை விவசாயத்தை தான் பிரதமர் ஐயா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. மத்திய அரசு PM கிசான்ல பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எங்களுக்கு இந்த நாத்து நடுவுக்கு, களை பறிக்கிறதுக்கு, அறுவடை செய்யற ஆளுகளுக்கு கூலி கொடுக்க கரெக்டா இருக்குது. இயற்கை விவசாயத்துல உரம் அதிகமா வாங்குறது இல்ல. வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, பொங்க புண்ணாக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு அந்த பணம் எங்களுக்கு கரெக்டா இருக்குது. மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு சுமார் 8 லட்சம் கைரேகைகள் மூலம் பாரத ரத்னா டாக்டர் BR அம்பேத்கர் உருவப்படம் உருவாக்கி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் என்பது அண்ணல் BR அம்பேத்கர் கூறிய மிகச்சிறந்த பொன்மொழி. கல்வி மற்றும் அறிவு தேடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த வாசகம் கல்வியே ஒருவரை வரலாற்றில் நிலைக்கச் செய்யும் என்பதை உணர்த்துகிறது. இதனையொட்டி சேலம் அரசு பொறியியல் கல்லூரி கலைமன்றம் சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு சாதனை முயற்சியாக அம்பேத்கர் உருவப்படத்தை கைரேகை மூலம் உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் கீதா முதல் நபராக கைரேகை வைத்து சாதனை முயற்சியை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் கைரேகைகளை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தனித்தனி குழுவாக பிரிந்து பல வண்ணங்களை தொட்டு தங்களது கைரேகைகளை பதிவு செய்தனர். 70 அடி நீளம், 50 அடி அகலத்தில் 3500 சதுர அடி துணியில் இந்த சாதனையை மாணவர்கள் செய்து காட்டினர். காலை 10 மணி தொடங்கி இடைவிடாமல் கைரேகை வைத்ததில் மாலை 5 மணிக்கு
7 மணி நேரத்தில் பணிகள் நிறைவடைந்தன. அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு நிற்கும் அம்பேத்கரின் உருவப்படம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டது. மூவர்ண கொடியின் பின்னணியில் அம்பேத்கர் நிற்கும் படத்தை உருவாக்க 8,16,000 கைரேகைகளை மாணவ மாணவியர் பதிவு செய்தனர். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கரின் பெருமையை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தீபக் குமார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பை கொண்டு வந்தவர். ஆக்சுவலாக அவர் ரிபப்ளிக் டே ஜனவரி 26 அன்று அவரோட போர்ட்ரேட்டை வரைஞ்சி மாணவ மாணவிகளின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்களோட வரைபடத்தை உருவாக்குறதுக்காக ஒரு நிகழ்வு. இதோட நோக்கம் வளரும் அந்த இளைஞர்கள் அவங்களோட ஜனநாயக கடமையை அவங்களுக்கு புரிய வைக்கணும், அந்த அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்வானது நடக்குது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்டது. தேர்தலின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மை போன்று அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அனைத்து தரப்பினருக்குமான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தந்த அண்ணல் அம்பேத்கரின் உருவப்படத்தை கைவிரல்களில் பல வண்ணங்களை தடவி அச்சிட்டு மாணவ மாணவியர் ஆர்வமுடன் உருவாக்கினர். இந்த சாதனை முயற்சி மாணவர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் மாணவர் ரமணன். 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் அம்பேத்கர் சாரை போர்ட்ரேட் டிராயிங்காக பண்ணிட்டுருக்கோம். 500+ மாணவர்கள் சேர்ந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம் பண்ணிட்டுருக்கோம். இது ரிப்பப்ளிக் டேவை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். பிரம்மாண்டமான வெற்றிகள் அனைத்தும் சிறு முயற்சியில்தான் தொடங்குகிறது. சிறு துளிகள் சேர்ந்து கடலாக மாறுவது போல 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தொடர்ச்சியாக கைரேகைகளை அச்சிட்டு அண்ணல் அம்பேத்கரின் உருவத்தை உருவாக்கிய காட்சி பிரம்மாண்டமாக இருந்தது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் நமது படை வீரர்களின் துணிச்சல், தியாகம், தன்னலமற்ற சேவைக்கு நாடு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கட்டாக் நகரில் இன்று வீரதீர தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட தியாகி திரு மாயாதார் மாலிக் மற்றும் ஓய்வு பெற்ற விங் கமாண்டர் திரு பி.எஸ். சிங் தியோ ஆகியோரை பாராட்டி கௌரவித்து குடியரசு துணைத் தலைவர் உரையாற்றினார். நடைபாதை வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் பிரதமரின் ஸ்வநிதி கிரெடிட் கார்டு இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்துள்ள அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் மூலம் போக்குவரத்து எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தாய்நாட்டிற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஈடு இணையற்ற வீரம், துணிச்சல், தன்னலமற்ற தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்றும் அவரது துணிச்சலான தலைமை பண்பு சுதந்திர போராட்டத்திற்கு புதிய வலு சேர்த்ததாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.